ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருப்பதி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். ஸ்ரீ குருப்யோ நமக. ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்த ரூபாய திமிகி தன்னஸ் சந்திரசேகரேந்திர பிரச்சோதியாது. எல்லாருக்கும் நமஸ்காரம். மகாபெரிவா மகிமை அனுபவத்தில் நம்ம எஸ்.ஆர். கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகளை பற்றி பார்க்குறோம். அவருக்கு திடீர்னு மைண்டில் இருந்ததெல்லாம் கொடுத்து பேசுகிறார். ஆனால் மந்திரங்கள் ஞாபகம் இல்லை, பாடங்கள் ஞாபகம் இல்லை, உபனிஷத் ஞாபகம் இல்லை, எந்த பாராயண ஸ்லோகமும் ஞாபகத்தில் இல்லை. பெரியவாட்ட கூட்டின்னு வந்திருக்கா, அவள் குடும்பத்தில் இருக்கிறவா. பெரியவா நார்த் இந்தியாவில் சிந்துபல் அப்படிங்கிற கிராமத்தில் இருக்க. பெரியவா கேட்கிறார், ஏதானு சொல்லுங்கிறார். சொல்ல தெரியல அப்படிங்கிறார். ஆகாரம்லாம் எடுத்துக்கிறாரா அப்படின்னு கேட்குறார். அவரே சொல்கிறார், எனக்கு எதுவும் சாப்பிட பிடிக்கல பெரியவா அப்படிங்கிற. அவள் குடும்பத்தில் இருக்கிறவ பார்த்துட்டு இருக்கா. பெரியவா அனுகிரகம் கிடைக்க ஆரம்பிச்சு கொடுத்து பெரியவா பேச ஆரம்பிச்சுட்டார். எப்படியும் இவர் சரியா போடுவார் ஒரு நம்பிக்கை அவ மாமிக்கு வருது. மகா பெரியவா சன்னிதிக்கு போயாச்சுன்னா நம்மளோட பிரார்த்தனை, நம்மளோட கோரிக்கை அவரை ரீச் ஆயிடுத்து அப்படின்னா அடுத்து இந்த நம்பிக்கை தான் நமக்கு வரும். எப்படியும் அவர் சரி பண்ணிவிடுவார். எது சரி பண்ணணும்னு ஒன்று இருக்கு, அதெல்லாம் பெரிய சப்ஜெக்ட். அது பெரியவா என்ன பண்ற, ஏகாம்பர மாமாவை பார்த்துட்டு நீ போய் ஒரு 2 சால்வ் எடுத்துட்டு வா, 2 சால்வ் எடுத்துட்டு வா அப்படிங்க. இப்போ மடத்துக்கு யாரான ஒரு விஐபி, ஒரு பிரபலம், முக்கிய பிரமுகர் யாரான வந்தால் ஒரு சால்வை போட்டு கௌரவம் பண்ணுறது வாடிக்கை. அது பெரிய பெரிய ஆன்மீக ஸ்தாபனங்களில், மடங்களில், ஆதீனங்களில் எல்லாத்துலேயுமே உண்டு. 2 சால்வை கொண்டு வா அப்படின்னு ஏகாம்பர மாமாவுக்கு பெரியவா உத்தரவு போடுறார். ஏகாம்பர மாமாவுக்கு என்ன தோன்றது அப்படின்னா, என்னது 2 சால்வைங்கிறார், ஒருத்தர் தானே இங்கே வந்து ஒருத்தர் கிருஷ்ணமூர்த்தி ஒருத்தர் தான் வந்திருக்கா. குடும்பத்தில் இருக்கிறவா தான், ஒய்ஃபு, பையன், பொண்ணு. ஒரு குடும்பத்திலோட ஒருத்தர் வந்திருக்காருன்னா அவரை ஹானர் பண்ணா குடும்ப தலைவர் யார் விஐபியோ அவருக்கு தான் ஹானர் பண்ணுவா, அவருக்கு தான் மாலை போடுவா, அவருக்கு தான் சால்வை போடுவா. இதுதான் எல்லா இடத்துலையும் நடக்கிறது. எல்லாரும் வந்து எல்லாருக்கும் எல்லா இடத்துலையும் போட மாட்டார். ஒரு கோவிலில் வந்து மாலை போடுறது, புஷ்பம் பிரசாதம் கொடுக்கறது வேற. பட் இது போல இடத்துல பார்த்தோம்னா ஒருத்தர் தான் ஹானர் பண்ணுவார். அவருக்கே குழப்பம், என்னடா அது பெரிய வந்து 2 சால்வை கொண்டு வர சொல்ற, இன்னொரு சால்வை யாருக்கா இருக்கும், ஒய்ஃபுக்கெல்லாம் போட மாட்டாளே, ஒருவேளை பையனுக்கு இருக்குமோ அப்படிலாம் யோசிக்கிறேன். யோசிச்சு நிற்கிற பெரியவா அப்படி பார்த்துட்டு, எங்க ஷால்வை கொண்டு வரலையா அப்படிங்கிற. தோ பெரியவா ஓடுற ஷால்வை கொண்டு வந்துட்டு பெரியவா முன்னாடி ஷால்வை வச்சுட்டு ஒரு சால்வை எடுக்க சொல்ற. ஏகாம்பரமாவா எடுக்கிற. பெரியவா வாங்குற, வாங்கிட்டு அவர்கிட்ட கொடுக்குற. யார்கிட்ட, ஏகாம்பரமாட்ட கொடுத்துட்டு பெரியவா சொல்ற, இந்த சால்வைய சாஸ்திரிகளுக்கு போத்து, சாஸ்திரிகளுக்கு போத்து. அப்படி போர்த்துறப்ப அவருக்கு ஒன்றும் இல்லை, எல்லாம் சரியாயிடுமா, எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு போத்து அப்படிங்கிற. சாதாரணமா ஒரு பாதிக்கப்பட்டவரே பெரியவட்ட போனாலும் ஒரு ஷால்வையை போத்துவா இல்லை கையில் கொடுப்பா.
பெரியவா பெரும்பாலும் வார்த்தை சொல்ல மாட்டார். சரியாயிடும் அவருக்கு, அவர் சகஜமாயிடுவார் அப்படின்னு சொல்லி இதை போடு அப்படின்னு இவருக்கு சொல்றார். கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகள் மட்டும் சொல்றார். ஏகாம்பரமாமா அந்த சால்வை எடுத்துட்டு அவர்கிட்ட போறார். அவருடைய மனைவி, மகன், மகள் எல்லாம் கையை கூப்பி பெரியவாளை பார்த்துட்டு இருக்க. மகா பெரியவா சந்நிதியில எது எப்போது நடக்கும் சொல்ல முடியாது. என்ன அதிசயம் எப்போது நடக்கும் சொல்ல முடியாது. பெரியவாளுடைய அனுகிரகத்தினால பேச முடியாத ஊமை, வாய் பேச முடியாதவர் பேசியிருக்க. பார்வை தெரியாம இருந்தவர் பார்வை தெரிஞ்சிருக்கு. பெரம்பூர்ல திருவள்ளூர் ராமச்சந்திரையர் குடும்பத்தில் ஒருத்தர் மிலிட்ரியில் இராணுவத்தில் வேலை செஞ்சு கெமிக்கல் சம்பந்தமானதில் வேலை செஞ்சு பார்வை போய் சென்னையில் இருக்கிற அத்தனை மருத்துவமனைகளும் இவருக்கு பார்வை வராதுன்னு எழுதி கொடுத்து கடைசியா மகா பெரியவட்ட போய் ஒரு சாதாரணமான அங்க இருக்கிற காஞ்சிபுரத்தில் இருக்கிற ஒரு கண் டாக்டரை வச்சு அவருக்கு ஆபரேஷன் பண்ணி வச்சு பார்வை கொடுத்தார் பெரியவர். மகா பெரியவாளால ஆகாத காரியம், நடக்காத காரியம் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. இன்னைக்கு சில விஷயங்களை கேட்கிற போது எப்படி பார்வையே போச்சு, டாக்டர் ஹாஸ்பிட்டல்ல எழுதி கொடுத்துட்டா எப்படி பார்வை வரும்? கேட்கல. அதிசயங்கள், அற்புதங்கள் எப்போது நடக்கும், எங்கே நடக்கும், யாருக்கு நடக்கும் சொல்ல முடியாது. இடம் பொருள் ஏவெல்லாம் கிடையாது, இதெல்லாம் கிடையவே கிடையாது. அந்த அனுகிரகம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா அது மழையா கொட்டும், அது மழையா கொட்டும். அது இதெல்லாம் போயிட்டு நம்ம கேள்வி கேட்கிறோம், சந்தேகப்படுறோம், எப்படா அது சாத்தியம் அது அப்படின்னு சந்தேகப்பட்டோம்னா தயவுசெய்து விலகிருங்க. பெரியவா கிட்ட வர வேண்டாம், நீங்க இந்த பக்தியே வேண்டாம், விலகிருங்க. பக்திக்கு பெரும் அடிப்படை என்ன அப்படின்னா நம்பிக்கை தான். இந்த நம்பிக்கையோட தானே பெரியவாட்ட எல்லாரும் போயிருக்க. அந்த நம்பிக்கை இருந்ததுனால தானே பெரியவாட்ட எல்லாம் போய் பல பிரச்சனைகளோட போய் எல்லாம் தீர்த்திருக்கு. இந்த சால்வைய அப்படி சொல்லிட்டு போத்துனா சரியாயிடுமா? சொல்லிட்டு போத்து அப்படிங்கிறது ஏகம்பரமா சொல்லிட்டு போத்த. குடும்பத்தில் எல்லாரும் கையை கூப்பிட்டு இருக்காங்க. இதன் தொடர்ச்சி அடுத்த நிகழ்வில் காணலாம். நன்றி, வணக்கம். ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருப்படி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்.